கங்கா வந்து சிவா எழுதிய கவிதை, சிவா எழுதிய படைப்பு. சிவா படைப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். அதில் சூர்யா நடிச்சிருக்காரு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்னன்றதை அதுக்குள்ளே கொண்டு போய் ஏன் வைக்கிறீங்க? இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம்னா நீங்கள் எடுங்க. அவங்க படைப்பு, அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். எனக்கு பிடிக்கலப்பா, ரைட். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ரைட். முடிஞ்சு போச்சு. அதை போட்டு அதை என்னென்னமோ நடந்துச்சு, இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த படைப்பும் இல்லை, இன்னும் அதுக்கு முன்னாடியும் நடந்துட்டு இருக்குது. இது கொஞ்சம் அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. எல்லா படைப்பையுமே ஆரம்பிக்கும் போதே அழிச்சிடுறாங்க. இது பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அதை வைக்கும் அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. அந்த சினிமா வச்சு தான் அவங்க சம்பாதிக்காங்க. சினிமாவை இவ்வளோ தூரம் வந்து அசிங்கப்படுத்தி அருவருப்பாக பேசி சம்பாரித்து அது எதுவுமே நிற்காது. ஏன்னா நேர்மையான ஒரு தொழிலாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். எப்போவுமே விமர்சனங்களை அப்படி தான் நான் பார்க்குறேன். Let's go holidays. Travel beyond boundaries.